இந்த அழகான கிராமத்து பிரியாணி கதையை சுருக்கமாக பார்ப்போம். 1. அடுப்பு மூட்டுதல், சுல்ஹா செட்டிங். முதலில் கணவர் விறகுகள், தேங்காய் மட்டைகளை சேகரித்து 3 கற்களை கொண்டு மண் அடுப்பை தயார் செய்கிறார். பெரிய பிரியாணி அண்டா அடிபிடிக்காமல் இருக்க தணலை சீராக வைப்பது ஒரு தனி கலை. 2. மசாலா அரைத்தல், ஃப்ரெஷ் இன்கிரீடியன்ட்ஸ். அடுப்பு தயாராகும் போதே மனைவி அம்மிக்கல்லில் இஞ்சி மற்றும் பூண்டை ஃப்ரெஷ்ஷாக அரைகிறார். தோட்டத்தில் பறித்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தழைகளை நறுக்கி சேகரித்து வைக்கிறார். 3. வாசனை தாளிப்பு, லேயரிங் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். பெரிய அண்டாவில் நெய்யும் எண்ணெய்யும் காய்ந்ததும் பட்டை, கிராம்பு வாசனை பொருட்கள் உள்ளே இறங்குகின்றன. அந்த கிராமத்து தெருவே மணக்கிறது. தக்காளி மற்றும் கறியை சேர்த்து இருவரும் மாறி மாறி அந்த நீண்ட கரண்டியால் கரியில் எண்ணெய் பிரியும் வரை வதக்குகிறார்கள். 4. தம் போடுதல் மற்றும் விருந்து, தி மேஜிக் ஆஃப் தம். அடுத்து சீரகச் சம்பா அரிசியை சேர்த்து அண்டாவை தட்டு கொண்டு மூடுகிறார்கள். நீராவியே வெளியே போகாதபடி எரியும் விறகு தணலை எடுத்து மூடியின் மேல் பரப்பி தம் போடுகிறார்கள்.